Bismillahirrahmanirrahim. வயைகுந்தும் சீரைபிமான சன்னாத அப்தீனா நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் இறக்கி கொடுத்த குர்ஆன் விஷயத்தில் நீங்கள் சந்தேகத்திலே இருந்தால் காத்தூபி சூரத்தின் மீது குர்ஆனை போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். வதலு சுகதா பொதுதூரி இலாஹி என்பது சாதசை. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாவை தவிர உங்களுடைய உதவியாளர்களை அணைத்துக் கொள்ளுங்கள். பைனம் தஃபாலு, இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் வலல் தஃபாலு, நீங்கள் இதை செய்யவும் முடியாது. ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். அந்த நரகமாகப்பட்டது ஒய்தத்திலே தாசிரியே. இந்த வசனங்களை பற்றி 4 நாட்களாக உங்களுக்கு முன்னால் இலக்கணம் சொல்லப்படுகிறது. கடைசியாக இந்த நரகத்தை பற்றி அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமான சில விஷயங்கள் ஒரு முத்தவலான ஹதீஸிலே இருக்கிறது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் சண்டை நடந்தது. அப்போது அல்லாஹ் தாலா இருக்கிறானே 2 பேருடைய சண்டையையும் அல்லாஹ் தீர்த்து வைத்தான். சொர்க்கத்துக்கும் ஆள் வரும், நரகத்துக்கும் ஆள் வரும், கவலைப்படாரானோ அப்படி சொல்லி 2 பேருக்கும் அல்லாஹ் தாலா இருக்கிறானே சமாதானம் அல்லாஹ் செய்து வைத்தான். இது ஒரு ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ், 2வது ஹதீஸ், நரகம் இருக்கிறது. அல்லாஹ் தாலா இடத்துல 2 மூச்சுக்கள் வாங்குவதற்கு அனுமதி கேட்டது. அப்போ அல்லாஹ் தாலா 2 மூச்சு வாங்குவதற்கு அனுமதி கொடுத்தார். குளிர் காலத்தில் ஒரு மூச்சு, வெயில் காலத்தில் ஒரு மூச்சு, இப்படி 2 மூச்சு வாங்குவதற்கு நரகத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. 3வது ஒரு ஹதீஸிலே இருக்கிறது. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் நபியினுடைய சபையில் ஒரு முறை இருந்தோம், ஒரு வாட்டி இருந்தோம். அப்போ பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள் எங்கள் இடத்துல, இது என்ன சத்தம் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கு ரசூலுக்கும் தான் அதை பற்றி தெரியும் அப்படி சொன்னோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 70 வருடங்களுக்கு முன்னால் நரகத்திலே ஒரு கல் தூக்கி எறியப்பட்டது. 70 வருடங்களுக்கு பின்னால் இப்போதான் அது நரகத்தினுடைய அடிபாதாரத்திலே போய் அது சேரிருக்கிறது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அந்த சத்தம்தான் இது அப்படி சொன்ன. 4வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகண தொழுகையை தொழுதார்கள். சூரிய கிரகண தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை நபி அவர்கள் தொழுகும் போது நரகத்தை பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 5வது ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய இரவிலே நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனையையும் கண்டு வந்தார்கள் அப்படின்னு இப்படி ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல எத்தனையோ ஹதீஸுகள், சஹீஹான ஹதீஸுகள், முத்தவாத்திரான ஹதீஸுகள் நிறையா இருக்கிறது. முத்தஸிலாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய மனமைத்தனத்தினால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு நேர் எதிர்ப்பதமாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். அதை முந்தின சையது புலூத்தி அவர்களும் கூட இந்த முத்தஸிலாக்களுக்கு தான் அவர்களும் முவாஃபக்கத்து செய்கிறார்கள். ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த ஆயத்தாக இருக்கட்டும், சூரா யூனுஸில் சொல்லப்பட்ட அந்த ஆயத்தாக இருக்கட்டும், அல்லாஹ் கூறுகிறானே பாத்தூபி சூரத்தின் மிஸ்லி, இந்த குர்ஆனை போல ஒரு சூறாவையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னானே. இதை கொண்டு கருத்து அது சின்ன சூறாவாக இருந்தாலும் சரி, பெரிய சூறாவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று ஃபாத்தூபி சூரத்தின் மிஸ்லி, சின்ன சூறாவோ பெரிய சூறாவோ நீங்கள் ஒரு சூறா நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் இதை கொண்டு விளக்கம். ஏனென்றால் உலமாக்களுக்காக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன்.
அரபியுடைய கிராமர் பிரகாரம் சட்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இஸ்மே நக்கீராவாக இருக்கக்கூடியது அது ஷர்த்தில் அடிப்படையில் கொண்டு வந்தால் ஊவியத்துடைய ஃபாயிதாவை கொடுக்கும். எப்படியாக நக்கீரா நசீக்கி கீழே இஸ்திகராக்குடைய ஃபாயிதாவை கொடுக்கிறதோ அந்த மாதிரி. ஸோ ஆக மொத்தத்தில் ஃபாத்தூ பி சூரத்தின் மின் மிசிலி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன சூறாவாக இருக்கட்டும் பெரிய சூறாவாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க பார்க்கலாம். சின்ன சூறாக்களை கூட உங்களால் கொண்டு வந்து விட முடியாது. ஏனென்றால் குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு அற்புத வேதம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுன்றான். இதுதான் சலஃபி உலமாக்கள் ஹலஃபி உலமாக்கள் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாருடைய கருத்தும் இதுதான் இத்திஃபாஸ். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃசீர் ராசியில் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒருத்தர் சொல்கிறார், ஃபாத்தூ பி சூரத்தின் மிஸ்லி என்ற அந்த வார்த்தையை கொண்டு சின்ன சூறாக்கள் தான் கருத்தி குர்ஆனில் இருக்கிற சின்ன சூறாக்கள் மாதிரி ஏதாவது ஒரு சூறாவை கொண்டு வா. இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் அது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க. வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் அந்த மாதிரி சூறாக்களை உருவாக்கி கொண்டு வாங்க. இல்லை குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அது மாதிரி சூறாக்களை உருவாக்கி கொண்டு வாங்க. இல்லை இது மாதிரி குர்ஆனில் எத்தனை சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி சின்ன சூறாக்கள் மாதிரி ஏதாவது சூறாக்களை உருவாக்கி கொண்டு வரதை பார்க்கலாம். ஆனால் இந்த சின்ன சூறாக்களை கூட உருவாக்குவதற்கு மனித சக்தியால் முடியாது. குர்ஆனுடைய அற்புதமே அதுதான். இந்த சின்ன சூறாக்களை கூட உருவாக்க முடியாது. இது இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன சூறாக்கள் அப்படின்னு சொல்லி எதை வச்சு நம்ம இதில் சொல்ல முடியும்? சின்ன சூறாக்கள் அப்படி ஃபாத்தூ பி சூரத்தின் மின் மிஸ்லி என்ற இந்த வார்த்தையை கொண்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சின்ன சூறாக்களோ பெரிய சூறாக்களோ. ஆனால் இமாம் ராசி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சின்ன சூறாக்களாக இருந்தாலும் அந்த சின்ன சூறாக்களிலும் கூட ஃபசாகத்து பலாகத்து இலக்கண இலக்கியங்கள் கொட்டி கிடக்கிறது. ஸோ அதனால் இது போல ஒன்று கொண்டு வருவது அப்படிங்கிறது மனித சக்தியால் இயலாத விஷயம். இதுவே குர்ஆன் அற்புத வேதம் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது இமாம் ராசியுடைய கருத்து. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபாத்தூ பி சூரத்தின் மிஸ்லி அப்படிங்கிற அந்த வார்த்தையில் சின்ன சூறாக்கள் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த இடத்துல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சேலஞ்ச் அது சின்ன சூறாக்களோ பெரிய சூறாக்களோ நான் மட்டும் இல்லை, நிறைய உலமாக்களுடைய கருத்து அதுதான். சின்ன சூறாக்கள் பெரிய சூறாக்கள் எந்த சூறாவும் உங்களால் கொண்டு வந்து விட முடியாது. இது உங்களால் இயலாத காரியம் அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் உங்கள் புத்தியை செலவழித்து பாருங்க. வல் அஸ்ர் சூறாவை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத். இதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ரொம்ப பெரிய பெரிய சூறாக்களுக்கெல்லாம் போகணும். இதை ஒன்றா யோசித்தாலே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனி போல யாராலையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிற இதை இமாம் ஷாஃபிஈ அவர்கள் கூறுகிறார். அதில் தவறு அவர்கள் முசைலமா கத்தாப் இருக்கிறானே, அவன் படையிலே இருக்கின்ற போது இவங்க போனாங்க. யார்? அம்ர் இப்னுல் ஆஸ். அந்த நேரத்தில் இவரும் இஸ்லாத்துக்கு வரல. இந்த முசைலமா கத்தாப் இருக்கிறானே, அவன் நபியினுடைய காலத்திலேயே தன்னை நபின்னு சொல்லி கொண்டவர். இந்த முசைலமா கத்தாப் தன்னைத்தானே நபின்னு சொல்லி கொண்டவர். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹோட நுபுவத்து முடிந்து விட்டது. ஹத்முன் நுபுவா, நபியினுடைய வருகை அதோடு முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு முடிஞ்சு போச்சு. இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை. ஆனால் இந்த முசைலமா இருக்கிறானே, ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே இவன் தன்னைத்தானே நபின்னு வேற அவன் சொல்லிக்கிட்டான்.
அந்த நேரத்தில் இவர் அமர் இப்னுல் ஆஸ் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. இந்த முசைலமா கிட்ட இப்போ அவர் போனால் அவன் முசைலமா இருக்கிறானே அவன் கேட்குறான், மக்காவில் இருந்து வாரீங்க, கொஞ்சம் சொல்லுங்க, புதுசாக ஏதாவது முகம்மதுக்கு வழி இறங்கி இருக்கா அப்படின்ட்டு சொல்லி அவன் கேட்கான். சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவன் கேட்கான். அப்போ அமர் இப்னுல் ஆஸ் அவங்க சொன்னாங்க, இஸ்லாத்தை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை தான், ஆனால் அவங்க மக்காவில் நடக்கிற செய்திகள் தெரியும் இல்லை, மக்காவாசி அப்படிங்கிறதுனால. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு சூறா ஒன்று இறங்கி இருக்குது, ஆனால் அந்த சூறாவை பார்த்தால் ஃபசீரோ வலீவும் ஜாமீரும் நானீரும் இலக்கியங்கள் ரத்தின சுருக்கங்கள் அதில் அவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டார். அப்புறம் வல்லாசர் ஓதி காட்டினார். வல்லாசர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், அதை அப்படியே ஓதி காட்டினார் அந்த சூறாவை. இந்த முசைலமா இருக்கிறான்னு கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்தான். அரபியர்கள் தானே, கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்தான். இதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு புது ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அந்த முசைலமா சொன்னான், எனக்கும் இதே மாதிரி ஒரு வகை வந்துருக்குது அப்படின்னு சொன்னான். என்னடா அவனுக்கு வகை வந்துடுது அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே அவன் இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி அவன் ஒரு விஷயம் சொன்னான். யாவபார் இன்னமா அந்த உதுதானி வசதர் வசாயிரு ஹக்கரு ஃபகர் அப்படின்னு சொன்னான். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, யாவபர் காட்டியலியே இன்னமா அந்த உதுதானி வசதர், உனக்கு 2 காதும் நெஞ்சும் தான் இருக்குது, வசாயிரு ஹக்கரு ஃபகர், இதை தவிர பாக்கி எல்லாமே வீணா போனது அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க சொன்னான். அப்போ இவ சொல்லிவிட்டு முசைலமா இருக்கிறானே அவர்கிட்ட அமர் இப்னு ஆஸ் கிட்ட கேட்டான், என்னப்பா நம்ம வழி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். உடா பைத்தியக்கார பயிரார் அப்படின்னு சொல்லிட்டார். உடா பைத்தியங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, ஏன்னா நீ சொன்னது எல்லாமே பொய் பித்தலாட்டம் திராடு பய மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஆசன் இன்னர இன்சான நஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். யார் நஷ்டத்திலே இல்லை, இல்லல் நபீன ஆமனு வாமிலு சாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல மனதில் செய்ய. இது அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஏன்னா இதில் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள், ஹிக்மத்தே கலாம் இதில் இருக்கிறது. நீ வெட்டி பய மாதிரி வெட்டித்தனமாக ஏதோ ஒன்று உளறிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு கேட்குறியா அப்படி சொல்லி அமர் இப்னு ஆஸ் அவங்களே ஏற்றுக்க தயாரும் இல்லை. அவங்க ஆளுங்களாக இருந்தால் கூட அவங்களே ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாரும் இல்லை. என்னடா பைத்தியக்காரன் மாதிரி நம்ம உளறிக்கிட்டு இருக்கிற. இதுதான் குரான் மாதிரி யாராலும் எவராலும் கியாமத் வரையிலும் அல்லாஹ்வுடைய சேனல். ஏன்னா முன்னால் உள்ள வேதங்களை எல்லாம் மாற்றி போட்டானுவோ. அதனால் அல்லாஹ் தஆலா குரானை அல்லாஹ் எப்படி உருவாக்கினான் அப்படின்னு சொன்னால், குரானில் எவனும் கையை வைக்க முடியாது. இவன் 1000 சட்டம் போடலாம், முத்தலாக்கு கிடையாது அது இதுன்னு சொல்லி. இப்போலாம் தலாக்குன்னு போனால் அந்த டவுல் காசிங்கன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தலாக்கு பற்றி எழுதவே மாட்டேங்கிறான். குலான்னு சொல்லி எழுதி தான் கொடுக்குறாங்களே, குலா பெண்ணு கேட்க மாதிரி. ஏன்னா சட்டம், முத்தலாக்கு சட்டம் வந்துருச்சு. அதனால் அப்படி இது மாதிரி என்ன வேணால் பண்ணட்டும். ஆனால் குரானில் கையை வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னமும், அதை எடுக்கணும் அதை இறக்கணும் இதை எடுக்கணும் அப்படி. இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரையிலும் குரானை பாதுகாப்பது அல்லாஹ்வினுடைய வாக்கு. குரான் யாராலையும் அல்லாஹ் அதையும் சொல்லுகின்றான். குரானை நாமளே இறக்கினோம், நாமளே பாதுகாப்போம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர், குரானை நாம் தான் இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குரானை நாமே பாதுகாப்போம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி. எந்த பொம்பனாலையும் முடியாது, குரானை ஒன்றும் செஞ்சிட முடியாது. குரான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதம். இந்த சமுதாயம் எதுவரையிலும் குரான் ஹதீஸை பின்பற்றுமோ வெற்றியை அடையும். குரான் ஹதீஸை விட்டுட்டு மற்றதின் பக்கமாக போனால் வணிகத்து நாசமாக போவாங்க. இது நிச்சயம். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها وله فيها أزواج مطهرة وهم فيها خالدون. ஈமான் கொண்டவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய என்னென்ன நேமத்துகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினர் பின்மாராயம் சொல்லுகிறான். அது நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா